ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா எந்தெந்த பாட்டில் எந்தெந்த டீம் இருக்குது, அது எப்படி இந்த பாட்ஸ்லாம் டிசைட் ஆகுது, அதுக்கப்புறம் எப்படி இந்த ட்ரா நடக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாட்டில் இந்த பார்ட்ஸ்லாம் எப்படி பிரிப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா கடைசி போன வருஷம் எந்தெந்த லீக்ல எந்தெந்த டீம் வந்து டாப் 4ல் இருந்துச்சோ அந்த டீம் வச்சு தான் இந்த பார்ட்ஸ்லாம் பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் யார் யாரெல்லாம் இருப்பா உங்களுக்கே தெரியும். ஆஃபிஷியலி பிஎஸ்ஜி, பேயன், ரியல் மேட்ரிட், லிவர்பூலு, இன்டர், மேன் சிட்டி, ஆர்சனல், அதுக்கப்புறம் அட்லெட்டிகோ மேட்ரிட், லாஸ்ட்டாக பார்சிலோனா. ஸோ பார்ட் 1 இதுதான். பார்ட் 2 வந்து ஆஸ்டன் வில்லா, மேன் யுனைடெடு, போர்சியா டார்ட்மண்டு, ரோமா, ஸ்போர்ட்டிங், போர்ட்டோ, கிளப் புர்ஜி, பிஎஸ்வி, அப்புறம் ரியல் பெட்டிஸு. ஸோ தேர்ட் பார்ட்டில் யார் யாருன்னா நெப்போலி, லிலி, அதுக்கப்புறம் ஆர்பி லெப்சிக், விலரேல், சக்தர் டொமஸ்டிக்கு, கல்டாசரை, அப்புறம் ஃபைனல் வின்னர் பிட்வீன் அந்த குவாலிஃபயர் நடக்க வேண்டியது இருக்குது. ஃபெனர்பச்சே வெர்சஸ் லியோன் நடக்க வேண்டியது இருக்குது. ஸோ பார்ட் 4ல் இன்னும் ஒரு நிறைய குவாலிஃபயர் நடந்த பிறகு தான் பார்ட் 4 டிசைட் ஆகும். ஸோ இந்த தான் 4 பாட்டு. ஸோ இதில் என்ன முக்கியமான ரூல்னா, சேம் லீக்ல இருக்க டீமு அவங்க 2 பேருமே மோதிக்க மாட்டாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான ரூலு. ஸோ அதுக்கப்புறம் நாக் அவுட்ஸில் வேணால் அவங்க வந்து சந்திச்சிக்க முடியும். ஸோ இதை வச்சு தான் டிசைட் ஆகும். இது எப்படி டிசைட் ஆகும்னா ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு சிஸ்டம் மூலயமா டிசைட் ஆகும். அந்தந்த டீமு கிட்டத்தட்ட ஒரு டீம் 8 டீம் கூட மோத வேண்டியது இருக்கும் லீக் ஃபேஸில். ஸோ அதுக்கப்புறம் ரவுண்ட் ஆஃப் 16, 32 அந்த மாதிரி நாக் அவுட்ஸ்லாம் என்ட்ரி ஆகிடும் இதை வச்சு. ஸோ அப்படி தான் இந்த லீக் ஃபேஸ் போகும். இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. எப்படி இதை வந்து அலாட் பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரியாது. இது அது ஒரு கடைசி 2 வருஷமாக இப்படி தான் நடத்திட்டு இருக்கானுங்க புதுவிதமாக. ஸோ இவ்வளோ தான் நம்மளால சொல்ல முடியும். நம்ம பார்த்தாலே நிறைய புரியும். ஸோ என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா செப்டம்பர் 6 ஸ்டார்ட் ஆகுது சாம்பியன்ஸ் லீகு.